ஒருங்கிணைந்த சுவிசேஷம். எழுதியவர்கள் மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான். தொகுத்து வாசிப்பவர் உங்கள் அன்பு சகோதரன் NS ஆசீர்வாதம். அதிகாரம் 28. பெரும்பாடுள்ள ஸ்திரீ குணமாகுதலும் மரித்த சிறு பெண் உயிர்த்தெழுதலும். இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு திரும்பி வந்து கடலோரத்தில் இருந்தபோது அவருக்காக காத்திருந்த திரளான ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் கூடி வந்து அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய எவ்விரு என்னும் பேருள்ளவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, 12 வயதுள்ள என்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள். அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் என் வீட்டுக்கு வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். இயேசு எழுந்து தம்முடைய சீசரோடும் கூட அவன் பின்னே போனார். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ தனக்கு உண்டான ஆஸ்திகளையெல்லாம் அநேக வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாமல் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாதென்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவனுடனே கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்து, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரியானவள் தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு பயந்து நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக உண்மையை எல்லாம் அவருக்கு அறிவித்தாள். அவர் அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்? போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசுவானவர் கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோப்பையும் யாக்கோப்பின் சகோதரன் யோவானையும் தவிர வேறு ஒருவரையும் தம்மோடே வருகிறதற்கு இடங்கொடாமல் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து பேதுருவையும் யாக்கோப்பையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறு ஒருவரையும் உள்ளே வர ஒட்டாமல் தாரை ஊதுகிறவர்களையும் எல்லாரும் மிகவும் அழுது புலம்பி அவளை குறித்து துக்கங்கொண்டாடுகிறதையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, விலகுங்கள், நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறதென்ன? இந்த சிறு பெண் மரித்து போகவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணினார்.
ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடே வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்துக்குள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்து தலித் தாகூமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் தாய் தகப்பன்மார் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அப்பொழுது நடந்ததை ஒருவருக்கும் சொல்லாமல் இருக்கும்படி உறுதியாக அவர்களுக்கு கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். இந்த சங்கதி அத்தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று.